අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ විවාදයේදී මට කතා කරන අවස්ථාවක් ලැබුණේ නැහැ. හැබැයි ඉතිහාසයේ පාඩම පිළිබඳව கல்வி அமைச்சின் விவாதங்களில் கதைப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனினும் வரலாறு பாடம் தொடர்பில் கதைக்க வேண்டும். ஏகாதிபத்தியவாதிகளிடமிருந்து சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் செல்வநாயகம் உடன்படிக்கை ஒன்றிற்கு வந்தார். அந்த உடன்படிக்கையை கிழித்து எறிந்தீர்கள். டட்லியுடன் செல்வநாயகம் உடன்படிக்கை ஒன்றிற்கு இணங்கினார். அதனையும் நீங்கள் கிழித்து எறிந்தீர்கள். மலையக மக்களின் குடியுரிமையையும் பறித்தெறிந்தீர்கள். இது போன்ற வரலாறுகள் உள்ளடக்கப்படவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடவில்லை என வைத்துக் கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாம். எதிர்காலத்தில் எமது தீர்மானமும் மாற்றம் பெறலாம். பாராளுமன்றத்தில் நாங்கள் 3வது பிரதான எதிர்க்கட்சியாகவும் ஆகையினால் எங்களுக்கு சில கோரிக்கைகள் காணப்படுகின்றன. எமது கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் சரியாக செவிமடுத்து செயற்படாவிட்டால் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் எமது நிலைப்பாட்டினையும் அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பம் இடவில்லை என்பதற்காக அலட்சியமாக செயற்பட வேண்டாம். சமர்ப்பிக்கும் தருவாயில் அதற்கான உரிய தீர்மானத்தை நாங்கள் மேற்கொள்வோம். විශ්වාස භංගය ඉදිරිපත් වුණොත් ඉදිරිපත් කරන වෙලාවට ගන්න තීරණය පිළිබඳව තීරණයක් ගන්න.